சார் தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். வணக்கம். என்ன சிரிக்கிறீங்க? வணக்கம் சொன்ன உடனே சிரிக்கிறீங்களே. இல்ல வணக்கம் சொன்னேன். சரி 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 சார், இந்த ப்ரொட்டஸ்டை ஏதாவது ஒரு பொருட்டாக கருதுகிறதா சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முக்கிய நெறியாளர் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். இல்ல என்ன கேட்டீங்கன்னா, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, அதாவது மாநிலத்துல நம்ம உங்களுக்கு தொலைப்பாட்டினர்லாம் தெரியும், ஒரு அரசு மாநில அரசு தன்னிச்சையாக எடுக்க வேண்டிய, தன்னிச்சையாக அதிகாரம் பெற்ற முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல உள்ள அந்த 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 பகுதிகளை கூட இந்த அரசுகள் செய்யல. என்ன சொல்ற, ரெண்டா பிரிங்க, நம்ம அரசியலாவே ஆக்க வேண்டாம். நீங்க மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டு இருக்கு. மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் ரெண்டா பகுத்து பாருங்க. நான் என்ன பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துல முழுமையாக தவறுகளே இல்லை, குறைகளே இல்லை, மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டது என்று நான் வாதாடல. அதே நேரத்துல மாநில அரசாங்கம் செய்ய தவறியதையும் கூட மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பாக வைப்பதிலே நியாயம் இல்லை என்பது என்னுடைய வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, நீங்க போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற, நான் உங்களை முழுமையா பேச விட்டுறேன். ஆனா நீங்க அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்குது கவர்மெண்ட்ங்கிறதுனால, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியினுடைய கொள்கை தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது இந்தியா முழுவதும் எல்லாம் கிடையாது. வேற பார்ட்டியினுடைய கொள்கையோ சித்தாந்தமோ எல்லாம் இது கிடையாது, இங்க மட்டும்தான். அதனால நீங்க இங்க இருக்கக்கூடியதை நீங்க நாடு முழுவதும் நடத்திய போராட்டத்தோடு ஒப்பிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க, அது நியாயமும் அல்ல. சரி, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, மாநில அரசுகள் வேறு வேறு கட்சிகள், மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு எதிர்வரிசையில் இருக்கிற கட்சிகளும், இப்ப கேரளா போன்ற இடங்கள்ல, பஞ்சாப்ல, ஏன் ஆந்திராவில, தெலுங்கானால இப்படி எல்லாம் இருக்காங்க, கர்நாடகத்துல எல்லாம் இருக்காங்க. அதையும் மறந்துடாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மத்திய அரசு மாநில அரசு இரண்டுக்கும் தனித்தனி அதிகாரங்கள் இருக்கிறது. இதுல மாநில அரசு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அண்ணன் கூட சொன்னாங்க, தொழிலாளர்களுக்கு காப்புறுதி திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. என்னை விட அண்ணன் துரைப்பாண்டியனுக்கு நல்லா தெரியும். இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிறுவனம். அது அமைப்பு சாரா தொழிலாளர்களும், மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள்ல இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்களும் அதுல பயன்படுறாங்க. அதற்கு அந்த ஊழியர்களுக்கு மருத்துவமனைகளும் இருக்கு. அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனைன்னு நம்ம சொல்லுவோம், இஎஸ்ஐசி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மருத்துவமனை, இதெல்லாம் இருக்கு. மத்திய அரசாங்கம் ரயில்வே போக்குவரத்து, விமான போக்குவரத்து. நீங்க ஒரு குறிப்பிட்ட அம்பானியை, அதானியை குறிவைத்து பேசுவதனால் மாத்திரமே இந்த அமர்வு, நம்முடைய விவாத அமர்வு நிறைவடைஞ்சிரும் நான் நினைக்கல. நான் எல்லா விஷயத்தையும் பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசுகள் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டத்துல போயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? மத்திய அரசு மட்டும் எதிர்க்காங்கன்னு நினைக்காதீங்க, மாநில அரசாங்கத்தையும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் தரல. சரி, கல்லூரியில இருக்கிற பேராசிரியர்கள் தற்காலிக பேராசிரியர்களுக்கு 25,000 சம்பளம், அத மாநில உயர்கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்க அது சொல்லுங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை தரல. போக்குவரத்து ஊழியர்கள் அவர்கள் 35 வருடம் படாத பாடுபட்டு அவர்கள் ஓய்வு பெறுகிற போது அந்த பணப்பலனை அவங்க கொடுக்கணும்ல, கொடுக்கல. சரி, இது போக இன்னைக்கு நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, டோல்கேட் எல்லாம் கடந்து போகும்போது செலுத்த வேண்டிய, மாநில அரசு செலுத்த வேண்டிய பணம் 276 கோடி ரூபாய் செலுத்தல. அரசு போக்குவரத்து அந்த பஸ் பேருந்துகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அதனால 10ஆம் தேதி இருந்து அரசு பேருந்துகள் எல்லாம் அந்த டோல்கேட்டை கடக்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கு பிறகு
நாங்க நீதிமன்றத்தின் மூலமாக உரிய பரிகாரம் தேடுவோம்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது எப்ப தெரிஞ்சிருக்கணும்? போக்குவரத்து துறையில இருக்கிற மேனேஜிங் டைரக்டர் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? செக்ரட்டரி சொல்லி இருக்கணுமா வேண்டாமா அரசுக்கு? அதனால இல்ல, இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு தரப்பை மாத்திரம் நாம் குறிவைத்து பேசுவதனால பலன் இல்லை. இதுல அந்நிய நேரடி முதலீடுங்கிறது காலத்தால், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் கூட இது காலத்தால் தவிர்க்க முடியாத திட்டமாக இப்பொழுது மாறிவிட்டது. அதனால நீங்க அந்நிய நேரடி முதலீடு சொல்லி சொல்றதுல பிரோஜனம் இல்லை. சாம்சங் தொழிற்சங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு சம்பந்தம்? சாம்சங் தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது மாநில அரசு. அது நீங்க மத்திய அரசு மேல பழி போறீங்க. மத்திய அரசாங்கத்து மேல பழியை போட்டு நாம தப்பிச்சு போறோம். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் இங்க மாநில பிரச்சனைகள் எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்க இன்னைக்கு சொல்றது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பிரைவேட்டைசேஷன் முழுமையாக பண்ணுவது, அந்த முடிவுகளை எடுப்பது மத்திய அரசு தான். அதை மாநில அரசு பின்தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அது தள்ளப்படுகிறது. நீங்க மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு, பை இந்தியன் ப்ராடக்ட், மேக் இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் வரை நான் சொல்றேன், AK-47 ரைஃபிளுக்கு இணையான ரைஃபிளை ட்ரிச்சி ரைஃபிள்னு சொல்லிட்டு இங்க திருச்சியில தயாரிக்கிறாங்க. அதே AK-47க்கு இணையானது. ஆனா இன்னைக்கு இந்தோ ரஷ்யனுடைய உடன்பாட்டில் டிஃபென்ஸ் செக்டார்ல இன்னைக்கு அந்நிய முதலீட்டை கொண்டு வந்துட்டாங்க. என்ன நீங்க? ஆமா, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே கிடையாது நீங்க அந்நிய முதலீடு. நீங்க அந்த தொழிலையே சம்பந்தம் இல்லாதவர்கள் சொல்றேன். நீங்க யாரோ ஒருத்தன் குப்பன் சுப்பன் பணம் மட்டும் இருந்து ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் இருந்ததுன்னா போதும், அவன் இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அனுபவமே இல்லாதவன் நான் சொல்றேன், ஒரு டீ கடையில டம்ளார் கழுவுறதுக்கு கூட அனுபவம் இல்லாதவன வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனா மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவனா இருந்தாலும் அவன் வரலான்ட்டு சொல்லி நீங்க திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. கோடி கோடியாக கொட்டி உருவாக்கப்பட்ட விமான நிலையங்களை எல்லாம் நீங்க பாருங்க. இப்போ நம்ம சென்னை விமான நிலையத்தை, தூத்துக்குடி உங்க ஊர் விமான நிலையத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களையும் நாங்க பிரைவேட்டுக்கு கொடுக்க போறோம்னு சொல்கிறது உங்களுடைய பார்லிமெண்ட். சரியா? இதைத்தான் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க. இப்படி கொட்டி கொட்டி உருவாக்கியது எல்லாம் எதுக்கு நீங்க தனியார்ட்ட கொடுக்குறீங்கன்ட்டு இந்த கேள்வி கேட்டா நீங்க எங்க வரீங்க? நீங்க டோலுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டலன்னு சொல்றீங்க. நீங்க கோர்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பணம் கொடுக்க சொன்னது கலெக்டர் பணம் கொடுக்கல, அமீனா வண்டியை ஜப்தி பண்ணாருன்னு ஒரு கதையை சொல்றீங்க. சார் இதெல்லாம் இல்ல நியாயமான, இது நியாயமா? நீங்களே யோசிங்க, இது நியாயமான்னு யோசிங்க. நான் வேற ஒண்ணு வேண்டாம், நீங்க கலெக்டர்னு சொன்னதுனால சொல்றேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த துறை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, 7ஆம் தேதிக்குள்ள இதை பண்ணணும், 8ஆம் தேதிக்குள்ள இந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி 15 நாளைக்கு முன்னால நோட் வைக்கணுமா இல்லையா? குறிப்பு எழுதி வைக்கணுமா வேண்டாமா? நான் ஒண்ணு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசுகள் செய்ய தவறியதையும் மத்திய அரசு மேல பழி போட வேண்டாம்னு சொல்றேன். அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அம்பானி அதானி மட்டுமே கனவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக? அம்பானி அதானி 2 பேர் தான் அவருடைய கனவிலே எப்பொழுதும் சஞ்சாரமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இன்னொன்னு சார், நீங்க எதை வேணா பேசுங்க சார். இவங்க இன்னைக்கு நடத்தி இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை கொஞ்சமாச்சும் அரசு புரிஞ்சுக்காதா? அது மட்டும் சொல்லுங்க. நான் அடுத்த 2 பப்ளிக் இருக்காங்க, அவங்க கிட்ட போனோம். அதான் நான் என்ன சொன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை ராஜஸ்தான் போன்ற சில மாநிலங்கள் அமல்படுத்தி இருக்காங்க சார். ராஜஸ்தான் பண்ணிருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணிருக்காங்க, பஞ்சாப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மாநில அரசு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லாதீங்க. நீங்க ஏன் பண்ணலன்னு கேக்குறாங்க. அண்ணா நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல நாம என்ன சொல்றோம், தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னோம்? 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவோம்னு சொல்லி, பெற்று தருவோம்னு சொல்லி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. அதாவது உங்களுக்கு தெரியாதுல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய சாசனம், அரசாங்கத்தினுடைய உறுதிமொழி. அந்த அரசாங்கத்தினுடைய உறுதிமொழியாக மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள்
தேர்தல் பிரச்சாரத்துல 2021 சொன்னாங்களா சரி, சொல்லலையா? அதுக்கு வந்து இங்க மாநில தொழிற்சங்கத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு சார், நான் அவர்கிட்ட கேக்குறேன். அதெல்லாம் இப்ப நீங்க பேசுறதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், உங்க பஞ்சாயத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். அதான் நான் ஒண்ணு கேளுங்க. அவரே தொடர்பாண்டு என்ன சொன்னாரு? என்எஸ்பின்னு சொல்லி நியூ பென்ஷன் என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வந்து வரப்போறாங்க. அது சீக்கிரம் அதெல்லாம் வந்துருச்சு சார். அப்படி வரும்போது ஆனா அதாவது நீங்க தயவுசெய்து என்ன கேளுங்க, ஒரு நிமிஷமாவது அனுமதிங்களேன். அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் வருது, மத்திய அரசாங்கம் இதை ஆய்வு செய்து. ஆனா நான் ஒண்ணு கேளுங்களேன், நீங்க ஒரு திட்டத்தோடு நீங்கள் வந்து என்ன எனக்கு நீ வந்து செக் வைக்கிற மாதிரி பேசுற, நான் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க.